மாஸ்டர் இந்தால ஒருத்தனை துரத்திட்டே வரீங்களே எதுக்கு? அதுவா இன்னைக்கு காலையில சரி ஒருத்தன் வந்தா மத்துக்கு வந்துட்டு ஃபீஸை கட்டினா. ஃபீஸ் எவ்வளவுன்னு கேட்டா 800 ரூபான்னு. ஃபீஸை கட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் அப்படின்னா சரிடா போடா கார்டியோ பண்ணு அப்படி சொல்ல. சரி கார்டியோவா எவ்வளவு நேரம் பண்ணோம் அப்படி கேட்டா. சரிடா இஎஃப்எக்ஸ் ஒரு 10 நிமிஷம் போடு, சைக்கிள் ஒரு 10 நிமிஷம் போடு, இன்னொன்னு இருக்குல்ல ஏர் பைக் இருக்குல்ல அது ஒரு 10 நிமிஷம் போடல அப்படின்னு. சரின்னு சொல்லி போட்டு முடிச்சிட்டான். போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கூப்பிட்டான். மாஸ்டர் அப்படின்னா என்ன லன்ட்டு போனேன் என்ன அப்படின்னு. மாஸ்டர் அடுத்த ஒர்க் அவுட் இல்ல இன்னைக்கு போதும் நாளைக்கு வந்து போடு அப்படின்னு அவன் சொல்றான் என்கிட்ட. என்ன 800 ரூபாய்க்கு இவ்வளவுதானோ அட்டேங்கப்பா அப்படி சொல்லி என்கிட்ட கேக்குறான். உனக்கு அவ்வளவுதான்டா எனர்ஜி இருக்கும் போதல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வேற போல அப்படிங்க. 800 ரூபா கொடுத்துருக்கேன் எனக்கு கூட கொஞ்சம் ஒர்க் அவுட் கொடுங்க அப்படின்னா. வெயிட் எல்லாம் கொடுங்க அப்படின்னா. மோகன நீ வேலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போனேன். உள்ள கூட்டு போய் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டா கொடுத்துட்டு இருந்தேன். சரி கொஞ்ச நேரத்துல இங்க மாஸ்டர் உடனே கறக்கமா வருதுதான் போடல அப்படின்ட்டு போட வச்சிட்டு இருக்கேன். நான் அங்க போய் இன்னொருத்தருக்கு ஒர்க் அவுட் கொடுக்கறதுக்குள்ள வெளியே ஓடிட்டான். அதான் துரத்திட்டே ஓடுற இப்படி ஒவ்வொரு ஜிம்லயும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. பீஸ கட்டி விட்டு இவ்வளவுதான ஒர்க் அவுட். மாஸ்டர் என்ன சொல்றானா அது கேக்குறதே கிடையாது. அவனோட உடனே மசூல் வந்துடணும் எல்லாம் குளிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு தானே அவனை துரத்துறேன். இனிமேல அவன் வருவாவே எனக்கு தெரிஞ்சு பைக்கே போட்டு வாட்டான்.